புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆலங்குடி தாலுகாவுல புல்லான் விடுதி என்பது பசுமை பூமி. இன்னைக்கு கலாய்வு செய்யறேன்னு சொன்னா, இப்ப சாருடைய தோப்பை பார்க்கும்போது கரும்பு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்த நவீன முறையில நமக்கு கரும்புல போதிய வருமானம் கிடைக்காதனால நம்ம தென்னை மரத்துக்கு மாத்திருக்கீங்க. இப்போ முதல் தென்னை மரத்தை மாற்றும் போது தென்னை மரத்தினுடைய விதை தேர்வு முக்கியம், கண்டு. ஆனால் சாருடைய கண்டினுடைய தேர்வும் நல்லா இருக்கு. ஒரு அறிவு சார்ந்த விவசாயி ஒரு தோட்டத்தை எப்படி வச்சிருப்பாங்களோ அந்த முறையில் சாருடைய தோட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கு. அந்த உரம் வைக்கிற முறைகள், கழிவுகளை உரமா பயன்படுத்துறது, தோட்டத்தை உழுகாம வைக்கிறது, தண்ணியை காய்ச்சலும் பாய்ச்சலும் என்ற முறையில நீங்க அந்த முறையை பயன்படுத்தினால்தான் அங்க பாருங்க, அந்த தென்னை மரத்தை பாருங்க, மரம் முழுவதும் காய், மட்டை கூட காய்களை தாங்க முடியாம அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்முடைய ஃபார்மை பொறுத்தளவு நிச்சயமாக மண் பார்த்தேன்னு சொல்ல சார், இதெல்லாம் லோமி சாயின்னு சொல்றது ஒரு வளமான மண்ணு தான். தென்னை மரத்துக்கு தண்ணி விட்டதும் தண்ணி குடிக்கணும், காயணும், அதுதான் ஒரு வளமான மண். அப்ப நம்முடைய இன்னைக்கு நம்ம தோப்புல இங்க பாருங்க, நீங்க அந்த கழிவுகளை உரமா மாத்திருக்கீங்க, தூருக்கு மண் அணைச்சிருக்கீங்க. கழிவுகளை போடணுங்கிறது உங்களுடைய அறிவுரையை பசுமை பூமியினுடைய இப்ப பார்த்துதான் பண்ணேன். முதல்ல எல்லாம் அந்த ஐடியா இல்ல, அள்ளி வெளியில போடுவோம், இல்ல யாராவது அள்ளிட்டு போவாங்க பிரகரிக்க. இப்ப இந்த மாதிரி பண்ணுவோம், அது உரமா பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியாவை இப்ப இது சமீப காலமா தான் ஒரு 2 வருஷத்துக்கு. இப்ப இந்த மரங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு என்னென்ன சார் கொடுத்துக்கிட்டு இருக்கு? யூரியா, பொட்டாசு, சூப்பர் கெமிக்கல் தான் கொடுத்து, கெமிக்கல் உரம் தான். வருஷத்துக்கு எவ்வளவு யூரியா, எவ்வளவு பொட்டாசு, எவ்வளவு சூப்பர் எல்லாம் ஒரு 4 கிலோ ஆவரேஜா யூரியா, 1 கிலோ பொட்டாசு, ஒரு 1.5-2 கிலோ. இப்போ கொஞ்சம் ரேஷியோவை நான் என்ன மொத்தமா கொடுக்காம 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலான்னு, 3 மாதத்துக்கு ஒருக்கா வருஷ அளவை பிரிச்சு கொடுக்கலான்னு. எக்ஸலண்ட் ஐடியா. தண்ணி பாய்க்கும் போது மேலோட்டமா கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஐடியா எப்படி சாருக்கு வந்துச்சு? ஒரு வருஷத்துக்குள்ளத ஒரே டயத்துல கொடுக்காம பிரிச்சு டிவைட் பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டா மரங்கள். அந்த 4 கிலோவையோ 5 கிலோவையோ பிரிச்சு நம்ம போட போறோம். அடுத்த தடவை போடும்போது குழி எடுத்து போடுவீங்களா இல்ல சும்மா போடுவீங்களா? குழி எடுத்துதான் போடுறோம். அதுதான் மிகப்பெரிய தவறு. நம்ம 3 மாதம் ஆகிய நெல்லுக்கும் உரத்தை விசிறி தான் விடுறோம், ஈரத்துல, வெறும் தரையில விசிறக்கூடாது. இது முக்கியம். இந்த தென்னை மரம் மரப்பயிர் வகையை சார்ந்தது. தேக்கு, காடுகள்ல வளர்கின்ற பயிர்களுக்கு நம்ம உரம் போடுறதும் இல்லை, அந்த இலதலைகள் விழுந்து மக்கி உரமா மாறுது. அப்ப இத 300 மரமா காய்க்க வைக்கணும்னு சொன்னா ஐயா எக்காரத்தை கொண்டு தோட்டத்தை உழுகக்கூடாது. சந்தேகம், இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டலாமா இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டலாமா ஓட்டக்கூடாதுன்னு சொன்னா, ஓட்டாம இருந்தா நல்லது. அப்படி ஓட்டுறா இருந்தா மார்கழி மாதம், ஜனவரி மாதம் ஓட்டணும். ரொம்ப களைகள் வளர்ந்தா பிரஷ் கட்டரை வச்சு லைட்டா கட் பண்ணிடும். ஆட்டு சாணி, மாட்டு சாணி போடணும், தாய்ப்பால். அது குவியலா ஒரு இடத்துல கொட்டி வச்சாதான் வண்டுகள் உருவாகும். அதனால சார் மாடுகள் கட்டுறதுல, அதனுடைய சாணிகள் போடுறதுல எந்த பாதிப்பும் கிடையாது. இத வளர்ந்த கண்டுகள் நடும்போது ஐயா கண்டிப்பாக ஒரு குச்சி கட்டணும், ஒரு நல்ல ஒரு 7 அடி குச்சி. தென்னங்கண்டுகள் நீங்க இப்படி போட்டாயா வண்டுகளும் பூச்சிகளும் வளர விடாது. அப்ப நீங்க இத மாதிரி போடும்போது இதை சுத்தி சோத்து கத்தாலையோ இல்லாட்ட அன்னாசி செடியோ இத மாதிரி சுத்தி வைக்கணும். ஒரு 2 வாழைக்கட்டையும் போட்டு. தென்னை மரத்துல ஒரு மிகப்பெரிய கெட்ட குணம் என்னன்னு சொன்னா, தனக்கு கீழே மேக்சிமம் எந்த செடிகளையும் வளர விட. அதுக்காக நீங்க 2 வாழையை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாதமும் தண்ணி பாய்க்க வரும்போது ஒவ்வொரு விவசாயம் தயவு செய்து கொஞ்சம் வேப்பம், எண்ணெய் எடுக்காத வேப்பம் அல்லது அந்துருண்டை, அந்த எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணா கூட பசுமை பூமி அங்குசம்னு ஒண்ணு இந்து உப்புன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கலந்து ஒரு சாக்குல கட்டி வைங்க. வரும்போது ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு போல கையில எடுங்க. இந்த குருத்து மட்டை எடுக்குகளை போடும். வருடம் முழுவதும் நீங்க ஏர் வெளில போகாத அளவு டைட்டா கட்டினா 1 வருஷத்துக்கு அது தாங்க. நான் சொல்றது 5 வருஷத்துக்கு உட்பட்ட மரங்கள். இத ஒவ்வொரு மாதமும் குருத்து அந்த மாதிரிப்பட்ட கண்டுகள் அங்க வருக இருக்கு, இதுகளுக்கு போட்டா காண்டாமிருக வண்டோ சோப்பு வண்டோ எந்த வண்டுகளும் இதை அட்டாக் பண்ண மாதம் செய்யணும். அடுத்து இந்த மரத்துக்களை பார்த்தீங்கன்னா நல்லா பெருமரம் ஆயிருது, சின்ன கண்டுக்குல இருந்து உள்ள போதா வந்துன்னு தெரியல. ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்படியே புழு மாதிரி தென்னை தூர்ல இருந்து மரத்தை பத்திட்டு அது எப்படி உள்ள போகுது? அதுக்கு பேரு தான் சிவப்பு கூன் வண்டுன்னு சொல்றது. ஆமா, முக்கியமா காண்டாமரம் வண்டு, அந்த வண்டு வேற அது வேற ஐயா. அது எப்படி உள்ள போகுது, எப்படி உருவாகுதுன்னு இந்த மண்ணு குப்பையில வரன்னு சொல்றான். ஆனா அந்த வண்டு எப்படி உள்ள போகுதுன்னு, ஒரு பூச்சிக்கு ஐயா சொன்ன மாதிரி 4 பருவம். முதல் பருவம் முட்டை பருவம், அதுக்கப்புறம் புழு பருவம், அடுத்து கூட்டு புழு பருவம். கூடு கட்டிக்கிட்டு ரெஸ்டிங்ல இருப்பாங்க, அங்கதான் அதுக்கு இறக்கைகள் முளைக்கிறது எல்லாம் அங்க அந்த கூட்டுப்புழு பருவம்.
அந்த கூட்டுப்புழு இருந்து உடைச்சு வர்றது தாய்ப்பூச்சி. அந்த தாய்ப்பூச்சி தான் நீங்க சொல்ற சிவப்பு கூன் வண்டு. காண்டாமிருக வண்டு வேற, சிவப்பு கூன் வண்டு வேற. காண்டாமிருக வண்டுல புழு குப்பையில இருக்கும். கூன் வண்டுல புழு தான் டேமேஜ் பண்ணும், தாய்ப்பூச்சி டேமேஜ் பண்ணாது. ஃபர்ஸ்ட் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஒண்ணு தலை சிறுத்த மரம். ஒன்ஸ் ஐயா ஒரு மரம் மட்டையிலுடைய லென்த் குறைஞ்சு தண்டினுடைய அந்த வால்யூம் அது ரேடியஸ் குறைய அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போன பிறகு அந்த மரத்தை நீங்க காவத்து பண்ண முடியாது. அது ஏன் வருதுன்னு சொன்னா 2 விஷயம். ஒண்ணு கண்டினுடைய குறைபாடு. தென்னங்கண்டு தேர்வு செய்யும் போது இளங்கண்டு மரத்திலிருந்து எடுக்கிறதோ தலை சிறுத்த மரத்திலிருந்து விதைகள் வரும்போது திரும்ப அதே மாதிரி வந்து, இது ஒரு காரணம். 2வது தலை சிறுத்த நோய் வாரதுக்கு காரணம் சில சத்துக்களுடைய குறைபாடு, நுண்ணூட்ட சத்துக்களுடைய குறைபாடு. 3வது விஷயம் ஜெனிட்டிக்கல், பாரம்பரியம். அப்ப தென்னங்கண்டுகள் வாங்கும் போது நீங்க தரமான நிறுவனத்திடமோ கண்டுகள் அல்லது உங்க தாய் மரத்திலிருந்து விதைகளை தேர்வு செய்யணும். அத மாதிரி பண்ணா அது வராது. இனி இதே மாதிரி வந்த மரங்களை நீங்க கண்டிப்பாக பக்கத்துல ஒரு தென்னங்கண்ணு போட்டுக்கிட்டு ஆரம்பமா இருக்கிற சில தலை சிறுத்த மரங்களுக்கு நுண்ணூட்ட சத்துக்களும் கொடுங்க. 2வது அதே மாதிரி தலை சிறுத்த மரங்களுக்கு வேப்பங்கிழதலை, எருக்கை இலதலை இதெல்லாம் நிறைய கொடுத்துட்டு வாங்க. அத மாதிரி போட்டுட்டு வாங்க. தென்னை மரத்தினுடைய தலை சிறுத்த நோயை ஆரம்ப ஸ்டேஜ்ல கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம தாத்தா காலத்து பாட்டி காலத்து வைத்தியத்தை சொல்லுவோம். தென்னை மரத்துக்கு குளத்து பொறுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பொறுக்கை கொண்டு போய் ஒரு 50-100 கிலோ தென்னை மரத்து தூர்ல போடுங்க. தலை சிறுத்த மரமும் மாறிடும், காய்க்காத தென்னை மரமும் கொலையா காய்க்காத இருக்கிற தென்னை மரமா பழச்செடியா பூச்செடியா போட்டு பாருங்க, கொலையா காய்க்கும். காய்க்காத மரத்துக்கு போடலாம், காய்க்கிற மரத்துக்கு போட்டா இன்னும் காய்க்கும். பூமியினுடைய பூம்பும் பூசல்ல ஹியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோபொட்டாஸ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது இருக்கிறது. இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க, மில்லிகிராம். இங்க பாருங்க, இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம்பும் பூஸ்டர் போட்டா வறட்சியை தாங்கும், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன், எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், தென்னை, ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான